மாமா எவரே வருமானத்திலேயே உன்னோட பாதாள விழுந்த கமலங்களுக்கு அப்படியே ஆகட்டும் மருமக பிள்ளை பாதமாகத்தான் தான் இந்த இந்த ரத்னாபுரி கோட்டையில் மிக சந்தோஷமாகவும் வெற்றியாகவும் நாங்களும் ஒரு வெற்றி சேகரித்துக் கொண்டு என்றைக்கு சிங்கமான காட்சியளிக்கும் மகனே. ஆனால் மருமகளே மாமா இந்த ரத்னாபுரி கோட்டையில் 21வது ஆண்டாக இந்த பராசபைதனைக்கு எதற்காக வரவைத்தாய் மருமக? ஆனால் மாமா எப்படி மருமகளே அழைத்த காரணம் என்னவென்றால் இதோ நமது ரத்னாபுரி பட்டணத்துக்கு ஏதோ ஒரு பொடி பையன் நமது கோட்டைக்கு ஒரு சிறுவன் வந்து என்னையே ஒரு சின்ன பையன் வந்து அப்படியா சுத்தி பார்த்தோமா போன மாதிரி இல்லாத மருமகனே என்னடா சொல்றேன் இல்லாண்ட
அந்த தூதி வந்து கம்யூனிட்டி விட ஒன்னும் பிரச்சனை இல்ல வீந்து போன பல்லுக்கு போய் செட்டு பல்லு கட்டணும் மகாராஜா கொஞ்சம் ஐடியா பண்ணி கொஞ்சம் தாமதமா கூட வந்ததே வந்துட்டான் சொல்ல வேண்டிய வார்த்தை பொறுமையாக சொல்லணும் அழுத்தணும் அவங்க மாமா ஹிந்தி பார்த்து மகாராஜா ஹிந்தி பார்த்து விட்டுட்டா கூட ஒண்ணு இல்ல கரெக்டா நேரம் தான் பஞ்சு வெடிக்கும் இல்ல பஞ்சு வெடிக்கும் பஞ்சு வெடி நேரத்தில் அவன் பிறந்துவான் அப்ப குஞ்சு வெடிக்கணும் நான் சொல்லுங்க கேளுடா அதான் அவன் ஏழு தமிழ்நாட்டு நான் வருவதற்கு ஓடி விடுகிறான் அவன் மட்டும் சொல்லாம விட்டுட்டான் மருமக சொல்லிட்டு அதான் மருமகனே அப்போ கொல்லிக்கு போறதுக்குள்ள அவனை கட்டி கொல்லிக்கு போறதுக்குள்ள காலாளிகள் காலடிதான் கை ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் பாண்டியா இனிமேட்டுக்கு உனக்கு வேலை கிடையாது மொத்த பேச்சு பார்த்தல எங்க மாமனார வேறும் ஆமா பாண்டியா சொன்னதா செஞ்சா நான் 7 நாள் நாடகம் வச்சுக்கிறோம் ராதா விஜயிச்சா நம்மளுக்கு சம்பளம் வரும் உனக்கு தேவை சம்பளம் இல்லடா நேற்று நீ பார்த்துருப்பா கத்திரப்படி போட்டீங்களா இவரு சூரவத்தை வந்தால பாத்தியா எவ்வளோ அடிந்து எவ்வளோ அவன் அப்படி என்றால் அவன் அப்படி என்றால் நானும் பணத்தில் நின்ற ஒன்று பொருள் படை பாண்டியா உனக்கு இல்ல முடிஞ்சு போச்சு இல்லையோட அவ்வளவுதான். ஆமா ஆனால் மருமகனே
எங்க மாமாவை பாத்தியா? ஐயோ ஐயோ மாயா ராஜா கஜ துரோக பதாதி எதுவுமே தேவை கிடையாது. ஏய், வந்துரு. குதிரை தமிழா இருக்குடா, நல்லா கேட்கிறா. உங்க கோட்டையில குதிரை இருக்குது, யானை இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, எல்லாம் இருந்தாலும் டேய், டேய், போடு. எல்லாம் இருந்தாலும் பார்த்து விடலாமா நீ? பார்த்து விடலாமா? ஏய், ஏய், நாங்க எப்படி சொல்லுவோம்? ஏடா, எல்லாம் இருந்தாலும் எப்ப எவனையுமே காணோம். ஓடி போய் மற்ற பேர் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கணும். ஆனா தாண்டி மேரிட்டீங்கன்னா போதாதுடா குடும்பத்திலே மாமா சின்ன மாமாவுடைய சைஸ மாமாவோட சைஸை பார்த்து மாலை அளவு எடுத்துக்கோ. மாலை வாங்கணும். எதுக்கு மாலை? வெற்றி மாலை மாமாவுடைய அளவு எடுத்து வச்சுக்கோ. நாளைக்கு வெற்றி மாலை தயார் பண்ணணும். ஊர் எல்லையில் ஒண்ணு மாட்டி வச்சுக்கா. ஏய் 3 மேல நடுக்கட்ட அளவு போட மாட்ட போறாங்களா? மாமா ஆனா மாமா எப்படி வருவாங்க பிள்ளை? சொல்லக்கூடிய 4 வகை சேனைகளையும் ஒரே பையனா கூட விடாது. மாமா அவனுங்க எது யாரு எத்தனை பிள்ளையா வருஷம் சத்தத்தை கேட்டு எல்லாருமே கொட்டாய் பிள்ளைகள் ஒன்று நிற்கிறாங்க.
வந்து ரத்னாபதி போட்டுதான் ஆமாடா டேய் ரன்னகால வந்துடா அதான்டா வந்து வந்து ரத்னாபதி கடிச்சிடா அத்திரா யுத்தத்துக்கு எந்த பிரம்மத்தி வரானோ எவன் வந்து மாற்றானோ முறுக்குன்னு தோணுங்க கை மாறா வந்துரு நான் போயிடா எல்லாம் அடிச்சு நான் நல்ல பேர் கேட்டிடுவேன் கூப்பிடுவாங்க கூப்பிடு சீக்கிரமா கூப்பிடு இதனால் மக்களுக்கு தெரிவிப்பது என்றால் முக்கியமா எதிராளியாக வல்லனுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் இதோ பாதாவி பக்கம் இருந்து முதல் அம்மனா விளங்கக்கூடிய திருச்சிம்மன் சண்டைக்கு வந்துடான் மூஞ்சிக்கு எவனோ மூக்கு வீசி வச்சிருந்தான் எவனோ இருந்தாலும் சரி டேய் மூக்கு அவன் வீசி வச்சிருந்தாலும் சரி எவன் வந்தாலும் அவன் போய் அவன் சாப்பிட குடிக்கலாம் என்னடா சொன்னாங்க மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் போய் வந்தா வெள்ளிக்கிழமை காலைல நைட்டு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல மரியாதை குய் ஊத்துறோம் அப்படியே சண்டைக்கு வரலாம் சண்டைக்கு வரலாம் சேனாதிபதி பக்கத்தை எடுத்துக்கொண்டு மூலபல சேனைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய வீரசிம்மன் ரணகத்தில் நடந்தேறி கிடைக்க இதை பார்த்து வன்னிய மகாராஜன் நம்ம இடத்துல யார் என்று கேட்கிறது அனைரஜோதி எப்படி எரியும்? அனைரஜோதி என்ன பண்ணுமா மினுக்கு 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 பிரகாசமா எரியும். பிரகாசமா அனைரஜோதி தெரியாத செக் பண்ணு. அது வந்து பணைய போதே பிரகாசமா எரிட்டோம். சாவு போறீங்க. அது கட்டுதான். போட்டாவா? காமாட்சம்மன் பாத கடிக்க 100 ரூபாய் கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் அம்மா நம்ம அகோரத்துடன் ஆர்ப்பரித்து வருகின்ற அந்த சூரன் யாரம்மா? வெற்றி அந்த ராதாவிக்கு மூத்த மாமனாகிய வீரசிம்மனாகப்பா. ஆனால் அம்மா எப்படியே மனைவி போதி அந்த அந்த
நம் படைகளாகிய யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று சொல்லக்கூடிய நம் படைகளிலே என்னுடைய சுமத்து வந்திருக்கிறார் மற்றும் என்னுடைய 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். யாரை அனுப்பினார் அவர்களே ஜெயப்பட்டு வருவார் என்று தெரிவிக்க வேண்டும் தாயே. ஆனால் அம்மா ராஜாபியுடைய மூத்த மகன் திருசம்மனை கொல்ல படையிலிருந்து மூத்த மகனாகிய ஏழாம் அனுப்பினால் 8 ரூபாய் திரும்ப அப்படியே ஆயிட்டோம் அம்மா. ஆனால் அம்மா எப்படி மகன் என் மகனாகிய நீலகண்டனை யுத்தத்திற்கு அனுப்புகிறேன். அங்கு அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் உங்களை நினைத்து வேண்டுவார். உடனே என் பிள்ளைக்கு ஏழு குறை வராமலுக்கு நின்று காப்பாற்ற வேண்டும் தாயே. அப்படியே வேண்டுமாப்பா. ஆனால் பண்ணிடாதியா என்ன சிவசிம்மனை ஜெயித்து வர என் மகனாகிய நீலகண்டனை நான் அழைத்தேன் என்று அதி சீக்கிரம் வைத்து வரும். ஆனால் கண்ணு நீலகண்டா பரிவாள நீலகண்டா பட்டமும் தந்தேனப்பா. பரிவாள நீலகண்டா பட்டமும் தந்தேனப்பா. விரிவான சேனையோடு பரிவோடு பகிர்ந்தேனப்பா. நீயும் படையை கூட்டிக் கொண்டு பகைவரை வெல்ல நீ ஜெயித்து வருவாயே. ஆனால் கண்மணி நீலகண்டா நீயே வெண்ண அந்த எதிரியாகிய வாதாபி அரசனுடைய மூத்த அம்மான்மாராகிய வீரசிம்மன் ரணகலத்திலே வந்து ரணபேரிகை முழங்கியிருக்கிறார். அந்த சூரனை அதி சீக்கிரம் நம்முடைய படை தேடிக் கொண்டு அந்த சூரனை ஜெயித்து வர வேண்டும் அப்பா. நம்முடைய அம்மன் சொல்பருக்கு ஜெயித்து வர வேண்டும் அப்பா. அதற்கு முன்னதாக நீ என்ன நம் குலதெய்வமாக அந்த காமாட்சியிடம் பாதம் பண்ணி செல்லப்பா. வெற்றி நிச்சயம்.
அன்னை சொற்பிரகாரம் அந்த வாதாபியில் உத்தமவனாகிய வீரசிம்மன் ரணபெரியில் ரணகளத்தில் ரணபெரி அடித்துள்ளார். ஆகையால் அன்னை சொற்பிரகாரம் சென்று வெற்றி பெற வேண்டும் அப்பா. அவனை சென்று நாம எப்படி பார்க்கணும் தெரியுமா? எந்த கேட்ட அம்மா எல்லாம் போய் பார்த்துட்டு அப்பா அம்மா பார்த்துட்டு பால் மோர் கஞ்சி சாப்பிட்டு விஜயதாப்பா சாப்பிட்டு வந்து வாங்கி சொல்றா சாமி மாங்கலா மடிந்தார் போல